ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எஃப்எஃப் நேம் வந்து ப்ளூமிங் லவ். பேக்ரவுண்ட் என்னென்னா, அவங்க அப்பா வந்து அதர் கண்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அம்மா வந்து ஃபேமிலி ஒய்ஃபு. ஜிமினோட பேக்ரவுண்ட் என்னென்னா, அவங்களோட ஃபேமிலியே ரொம்ப ரிச்சான ஃபேமிலி. பட் ஜிமினுக்கு அவங்களோட மணியை யூஸ் பண்ணுறது பிடிக்காதனால அவங்களோட காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ஸ்டார்டிங் சீனில் என்ன நடந்துட்டுருக்குன்னா, சுகா வந்து கிளாஸ் நடத்திட்டுருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, இன்னும் உங்கள் லைஃப்பில் நடக்கிறது ஒரு ஸ்டோரியாக வந்து இன்ஸ்டாவில் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. உங்கள் ஓன் க்ரியேஷனும் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம்ல, அப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறத சிரிச்சுட்டே பண்ணுவோம்ல. சுகா வந்து நாங்கள் என்ன சிரிப்பு, இந்த நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து என் கேபினில் வை அப்படின்னு சுகா அவங்கள வந்து பார்த்து சொன்னேன். இவர் வேறு ஒரு கதை கூட எழுத விட மாட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சல்லிப்போட அந்த நோட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஆப்போசிட்டில் வந்து ஜிமின் வந்து நடந்துட்டுருக்கான். உன்னை பார்க்காத நீங்கள் போய் வந்து மோதிடுறீங்க. நோட் எல்லாமே வந்து கீழே விழுந்துருச்சு. அப்போ ஜிமின் வந்து மே ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்டு அந்த நோட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான். அப்போ வந்து நீங்கள் நோட்டாடா முக்கியம், நீ இருக்கிறியே இவ்வளோ அழகாக இருக்கியே, எப்படா இருக்கிற அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கீங்க. உங்களை க்ராஸ் பண்ணி போன பிறகு சரி இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம், இதையும் பேசாமல் ஸ்டோரியில் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் ஸ்டோரியில் ஜிமின் தான் ஹீரோ. உங்களோட நேம் வந்து நீங்கள் நிக் நேமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் அந்த நோட்லாம் ஸ்டாஃப் ரூமில் வச்சுட்டு லீவுன்னு சொல்லிட்டு ஜாலியாக நீங்கள் வந்து கிளாஸ்க்கு வந்து போகிறீங்க. சண்டே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து வெளியே போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அமுச்சு விட்றாங்க. அம்மா வெளியே மழை பெய்யுதுமா, நான் எப்படிம்மா போவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து அவ்வளோ மழைலாம் பெய்யலை, நீ போய் வந்து கொடை பிடிச்சிட்டு போ. நீங்கள் வந்து சண்டே அன்றைக்கும் வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலிப்பாக வெளியே போகிறீங்க. இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வந்து வரும்போது ஆப்போசிட்டில் வந்து ஜிமின் வந்து ஒரு ஸ்டோருக்குள்ளே போகிறான். அதை பார்த்து நீங்கள் வந்து அந்த ஸ்டோர் பக்கத்தில் இருக்க ஒரு மரத்துக்கு கீழே நின்று உங்கள் ஹேர் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் கையில் இருந்த அம்பர்லாவை ஃபோல்ட் பண்ணி அந்த மரத்துக்கு சைடில் வைக்கிறீங்க. உள்ளே போகிற ஜிமின் வந்து உங்களை பார்த்தோன்னே அவனும் கையில் இருந்த அம்பர்லாவை வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த ஸ்டோருக்குள்ளேயே வச்சுட்டு வெளியே வந்து அந்த மரத்துக்கு கீழே நிற்கிறான். ஜிமின் வந்து நான் எதனா ஹெல்ப் பண்ணட்டுமா உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் அவன் கையை ரெண்டையும் பார்த்துட்டு உங்கள்கிட்டயே கொடை இல்லை, நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜிமின் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோட்டை வந்து கைட்டி அவங்க 2 பேரையும் கவர் பண்ணிவிட்டு உங்கள் வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போகிறான். ரொம்ப ஹாப்பியாக டோர் வரைக்கும் போயிட்டு ஆமாம் உங்களுக்கு எப்படி என் வீடை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணி கேட்குறீங்க. வந்து தினமும் இங்கே தானே பஸ் ஏறுவேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஓ நம்மளெல்லாம் நோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போகிறீங்க. உங்கள் அம்மா வந்து முறைப்போடு நின்றுட்டுருக்காங்க. ஆமாம் கொடை எங்கடி அப்படின்னு கேட்குறாங்க. கொடையா? ஆமாம் வெஜிடேபிள் எங்கடி? வெஜிடேபிளா? நான் எதுக்கு அமுச்சு விட்டேனே மறந்துட்டியா அப்படின்னு சொன்னேன். அம்மா அதுவா புயல் அடிச்சிச்சாம்மா, 2மே மறந்து விட்டுட்டு வந்துட்டேம்மா அப்படி. புயலா? வெளியே பாரு தூரல் தாண்டி பெய்யுது. சரி அது நான் போகும்போது புயல் அடிச்சிச்சு, நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு எடுத்துகிட்டு வாம்மா. உன்னை ஒரு வேலை சொன்னால் நீ அதுக்கு 10 வேலை வைக்கிற பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் சளிப்போட போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து உட்காந்துட்டு ஸ்டோரி எழுத ஆரம்பிச்சிடுறீங்க எப்பயும் போல். எழுதி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 12 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. கொஞ்சம் கதையை நீங்களாக ஆட் பண்ணி எழுதுறதுக்கு உங்களுக்கு 12 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. அப்புறமா தூங்கிட்டு காலையில் ஏங்க முடியல. நீங்கள் கனவுலேயே வந்து மே ஹெல்ப் யூன்னு வந்து கத்திட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா அதை பார்த்து இந்த சனியனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, நேற்றுலேருந்து வித்தியாசமாக நடந்துகிட்ருக்கு, இப்போ தானேம்மா கேட்குற, ஏதோ ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் அந்த தொடப்பத்தை உங்கள் மூஞ்சி மேலே தூக்கி போட்டு என்னம்மா ஏங்கல காலைல டைம் ஆகிடுச்சு அப்படின்னு. அம்மா என்னம்மா பண்ணுற காலையில், ஆனால் இப்படி ஏன்பாங்க, நீ தானேம்மா ஹெல்ப்யூன்னு சொன்ன, வந்து ஹெல்ப் பண்ணு பெருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அடப்போம்மா எனக்கே 1000 வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்க்குறீங்க. டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அம்மா எழுப்ப மாட்டியா அப்படின்னு சொன்னாங்க. நீ தானே இப்போ ஹெல்ப் பண்ண தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்லன்னு சொன்னேன், இதுக்கு மேலே நீயே ஏஞ்சிக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கோச்சிட்டு போகிறாங்க. அதுக்கு அம்மா சாப்பாடுமா அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல ப்ரெஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வாடி, அப்புறமா சாப்பாடெலாம் பார்க்கலாம் அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குளிச்சுட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு வந்து கிச்சன் ரூமில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் கிச்சன் ரூம்லேருந்து பார்த்தா வெளியே வந்து பஸ்ஸு ரோடு வந்து உங்களுக்கு தெரியும்.
அங்கே பார்க்கும்போது உங்கள் பஸ் வந்து இந்த சைடு வந்து உங்கள் ஸ்டாப்பிங்கில் நின்றுட்டுருக்கு. ஐயோயோ, பஸ் வந்துருச்சா, இதை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு, சாப்பாடுலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே ஓடுறீங்க. பஸ் அதுக்குள்ளேயே வந்து எடுத்துட்டாங்க. அப்போ ஜிமின் வந்து அங்கே டோராண்டு நின்று உங்களுக்கு கை கொடுக்குறாங்க. நீங்களும் கை பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொன்னாங்க. ஓ, நான் சாரெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து ஜிமின் கேட்குறான். ஏன் சார் இப்படி கேட்குறீங்க, இல்லைனா உனக்கு தேங்க்யூன்னு ஒரு வேர்டு இப்போ தான் இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னேன். சார் ஏன் சார் இப்படி கலாய்க்கிறீங்க, வேறு நான் நேற்று ஹெல்ப் பண்ணேன், அதுக்கு முன்னாடி நாள் ஹெல்ப் பண்ணேன், உனக்கு அப்போல்லாம் வந்து தேங்க்யூ சாரு அது எதுவுமே வரலையே. சார் அது நான் வந்து ஒரு பதட்டத்தில் இருந்தேன். பதட்டமா, ஏன் என்னை பார்த்தா அவ்வளோ பயமாவாக இருக்குது அப்படின்னு வந்து ஜிமின் கேட்குறான். அப்படிலாம் இல்லை சார், எங்கள் அம்மா திட்டுவாங்க, அதெல்லாம் நான் வீட்டுக்கு சீக்கிரமாக ஓடிட்டேன். அதேமாரி நாளைக்கு லீவ் இருக்குன்னு நான் வந்து டக்குன்னு வந்து அந்த இடத்துலேருந்து போயிட்டேன். நீ எங்கம்மா டக்குன்னு அங்கேருந்து போனேன், அங்கேயே நின்று பேனு தானே பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஜிமின் மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கொஞ்சம் அவங்கள விட்டு டிஸ்டன்ஸில் தள்ளி நிற்கிறான். என்ன இவ்வளோ தூரம் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக அப்படி பக்கத்தில் வர முடியல, அங்கே பிரேக் போட்டுடுறாங்க. நீங்கள் வேறு பையன் மேலே மோதுற மாரி போயிடுறாங்க. ஜிமின் வந்து உங்களை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒழுங்காக நிற்க கூட இன்னும் தெரியலை அப்படின்னு சொன்னானே. சார் என்ன சார் இப்படி என்ன வந்ததுலேருந்து திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. வேறு இன்னும் நீ இன்னும் சின்ன பிள்ளையா அப்படின்னு வந்து ஜிமின் வந்து உங்களை பார்த்து கேட்குறான். நீங்களும் இப்படி இருந்தால் சின்ன பிள்ளையாகவே இருக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி சார் இதுக்கு மாதிரி நான் ஒழுங்காக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஜிமின் அந்தாலும் கையை எடுக்காத அவன் டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கான். சார் நான் ஒழுங்காக நிற்கிறேன் தானே சொல்கிறேன், கையை எடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். ஜிமின் வந்து ஏதோ உதவி பண்ணலான்னு பார்த்தா நீ என்ன ரொம்ப தான் துள்ளுற அப்படின்னு சொன்னேன். சரி சார் நீங்கள் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் காலேஜும் வந்துடுது. இறங்கி வரமுல்ல ஜிமினும் வந்து உங்கள் கூடயே வந்து உங்கள் பக்கத்துலேயே வந்துட்டுருக்கான். சார் இப்படி பக்கத்தில் வராதிங்க சார், அப்புறமா என் ஃப்ரெண்டெலாம் பார்த்து கலாய்ப்பா அப்படி நீங்கள் வந்து ஜிமின் கிட்ட சொன்னேன். ஏன் நீ எதுவும் ஷூவா கலாய்ப்பான், நான் எதுவும் கேட்கல, கம்முன்னு வானா வாயை வந்து சும்மா பேசிகிட்டே வரேன், அவங்க என்ன நினச்சா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றாவே காலேஜ் கேம்பஸ்குள்ளே போகிறீங்க. அப்புறமா கிளாஸ்லாம் நடந்துட்டு லன்ச் பீரியட் வரும்போல நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் வந்து என்னம்மா காலையில் ஜிமின் கூடலாம் வர, நல்லா ஓடுது போல உன் கதை அப்படின்னு வந்து உங்களை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். நீயே கம்முன்னு இரு, நான் அப்போயே அந்த சார்கிட்ட சொன்னேன் என் ஃப்ரெண்டு பேசுவான்னு, ஆனால் கேட்காத என் கூடயே வந்தான் அப்படின்னு சொன்னேன். என்ன அவன் இவன்லாம் கூப்பிட்ற, ஓ நான் மறந்துட்டேன், டக்குன்னு அவன் தாண்டி வருது அப்படின்னு சொன்னோன்னே நீ நடத்துமா, நைட் ஃபுல்லாக பேசிகிட்ருப்ப, அதால் தான் அவன் இவனு வரும். நாங்கள் ஒன்றும் அப்போல்லாம் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் வந்து மேலே அந்த பெஞ்ச் மேலே வச்சுருக்கீங்க. அப்போ ஜிமின் வந்து அந்த இடத்துல வந்து உக்காந்தோடனே என்னடா இவன் ஆப்போசிட்டில் வந்து உட்காரான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுருந்த சாப்பாடையெல்லாம் டக்குன்னு சாப்பிட்டு அப்படியே ஓடி போயிடுவீங்க. ஃப்ரெண்டு அடி பாவி என்னை விட்டு போறியே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இருந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் பின்னாடியே ஓடுறான். அந்த ஃபோனு வந்து அங்கேயே இருந்தது. அப்போ ஜிமின் பார்த்துட்டு என்ன ஃபோன் இங்கேயே இருக்குது, சரி ஒய்யன் அப்படின்னு கூப்பிட்றான். அதுக்கப்புறமா நம்ம ஆளு மாரி தானே இருக்கா, நம்மளே உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்து நோண்டமுல்ல ஒரு மெசேஜ் வருது, ஸ்டோரி நல்லாயிருக்கு அப்படின்னு. என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே படித்து பார்த்தா அது உங்களோட ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரியில் எப்படி இருக்குன்னா, ஜிமின் வந்து எனக்கு புக்கெலாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அவன் என் கூட ஸ்டாஃப் ரூம் வரைக்கும் நடந்து வந்தான். அதுக்கப்புறமா பஸ்ஸில் நான் எவ்வளோ தான் வேணாம்னு சொன்னோம்லே என்னை கட்டி பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். என்னடா அது. அப்புறமா நான் சண்டே அன்னைக்கு வந்து வெஜிடபிள் வாங்குறதுக்கு வந்து நின்றுட்டுருந்தேன். அப்போ வந்து ஜிமின் வந்து ஒரு ஷாப்புக்குள்ளே போனான். அவன் போகும்போல கையில் அம்பர்லா இருந்துச்சு, ஆனால் வரமுல்ல அது இல்லை. அப்புறமா நாங்கள் 2 பேருமே அவனோட ஷர்ட்குள்ளே வந்து வீடு வரைக்கும் போயிட்டுருந்தோம். அது ஜிமின் பார்த்துட்டு இது நான் அம்பர்லா வச்சு உள்ளே போகிற வரைக்கும் பார்த்துட்டாளா, இல்லைனா ஓனா கதை எழுதுகிறாளா அப்படின்னு வந்து ஜிமின் ஒரு கன்ஃபியூஷனோட பார்த்துட்ருக்கான். அப்புறமா வந்து உங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஜிமின் கிட்ட ஃபோன் சார் அப்படின்னு சொன்னோன்னே ஒய்யன் அந்த சைடு கிராஸ் பண்ணோன்னே ஒய்யனோட கையை பிடிச்சிட்டு ஃபோன் தானே ஏன் அவளை விட்டு கேட்க சொல்கிற அப்படின்னு சொன்னேன். சரி ஃபோன் அப்படின்னு சொன்னோன்னே சரி தாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கொடுத்துட்றான். நீங்களும் அந்த ஃபோனை வந்து போயிட்டுருக்க முன்னாடி ஓப்பன் பண்ணோடனே டக்குன்னு அந்த ஸ்டோரி தான் ஆன் ஆகுது.
அச்சோ படிச்சுட்டான் போல அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டான்டி, அவன் சும்மா அதை ஆனில் நீ எழுதி வச்சிருப்ப, அது ஆனில் இருந்திருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அவன் பார்த்துட்டான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி ஜிமின் கிட்டேயே ஓடுறீங்க. அப்போ ஜிமின் வந்து, என்னம்மா நீங்கள் இங்கே நிற்கிற, உன் ஃப்ரெண்டு பார்த்து நம்மளை தப்பாக பேச மாட்டா அப்படின்னு சொன்னேன். சார் நீங்கள் படிச்சிட்டிங்க தானே சார் அப்படி சொன்னேன். ஆமாம் உன் கதை ரொம்ப நல்லா இருக்குது, உன் பேரை மட்டும் என்ன நிக் நேமாக யூஸ் பண்ணுற, ஆனால் எந்த மட்டும் என் ஃபுல் நேமும் போட்டு வச்சுருக்க அப்படின்னு சொன்னேன். சார் அது வேற யாரா பார்த்தா தப்பாக நினைப்பாங்க, என்ன பார்த்தா தப்பாக நினைக்க மாட்டாங்கன்னா உங்கள் முன்னிச்சா பார்த்தாலாம் தப்பாக நினைக்கிற மாதிரி தோணல சார். சரி ஐஸ் வச்சதெல்லாம் நிற்கட்டும், கிளாஸுக்கு போ. நீங்கள் கிளாஸுக்கு போன உடனே வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேருந்து ஒரு ஃபாலோ ரெக்வஸ்ட் வருது. யாருன்னு பார்த்தா ஜிமின்னு. நீங்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உடனே போய் ஜிமினுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. ஜிமின் அப்போ தான் அக்செப்ட் பண்ணுவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பூவோட இதெல்லாம் வந்து பிச்சு போட்டுட்ருக்கான். அக்செப்ட் பண்ண மாட்டான்னு வந்துருச்சு. அதை பார்த்துட்டு அவனும் சேடான உடனே அப்போ தான் நீங்கள் அக்செப்டடுன்னு வந்து காமிச்சோன்னே, ஹை அக்செப்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ அங்கே ஓரமாக வச்சுட்டு, இன்னும் கிளாஸ் டைமில் மெசேஜ் பண்ணுறேன், அது ஒன்றும் இல்லை, இப்போ தான் வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்ததை பார்த்தேன், அதுதான் கொஞ்சம் பேசிட்டு போகலான்னு. சரி நான் வந்து ஆஃப்லைனுக்கு போகிறேன், சார் வந்துட்டார். ஐயோ நான் பேசினது தப்பாக போச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான்.